ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் சேர்த்து கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி உதிரியாக உதிர்த்து எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு போல் பட்டை சேர்த்துட்டு நைஸாக கட் பண்ண ஒரு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக வதக்குனா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட நைஸாக கட் பண்ண தக்காளி 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் வதக்கும் போது அடுப்பை ஹையில் வச்சு வதக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா தக்காளி பழத்தில் உள்ள பச்சை வாசனை போகிற வரையும் தக்காளி பழத்தை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பூ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு மசாலாவும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் வரை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே காலிஃப்ளவரை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் சேர்க்கும் போது நான் இந்த மசாலா பவுடரை சேர்க்க மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தூள். இந்த மிளகு சீரகத்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்து வதக்கும் போது வதக்குனா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் மறந்துட்டனால இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு சீரகத்தூள் சேர்த்தா நல்லா கறி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை விசில் போட்டு எடுத்துடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரை பக்குவத்துக்கு நமக்கு காலிஃப்ளவர் பூ வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான கறி டேஸ்ட்லே பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கிரேவி தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.